அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் பேக் டு another பியூட்டிஃபுல் vlog. ஸோ இன்றைக்கி ஒரு அழகான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றிலே உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான். ஃப்ரைடே சாட்டர்டே எங்களுக்கு வந்திருந்த கேக் ஆர்டர்ஸ், அதோடு நாங்கள் போயிருந்த ஒரு அழகான இடத்தை தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நார்மலாகவே நம்ம செய்யக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அதாவது நம்ம செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும், ஈவன் நம்மளோட வீட்டு வேலைகளாக கூட இருக்கட்டும், ஒவ்வொன்றுமே செப்பரேட்டாகவும் பார்க்குறதுக்கு அழகாகவும் இருந்தாலே அந்த வேலையை விருப்பத்தோடையும் முழு மனதோடையும் செய்யலாம். நார்மலாக வீட்டிலையும் ஒவ்வொன்றும் அதாவது இருக்கிற இடத்துல நீட்டாக வச்சுருந்தோம்னு சொன்னால் வேலைகள் செய்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வேலையை பர்ஃபெக்டாக செய்யணும்னு சொன்னால் அந்த இடம் நீட்டாக இருக்கிறது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். இப்போ வீடியோவில் பார்க்குறது எங்களோட கேக் கிச்சன். கேக் செய்கிறதுக்காக செப்பரேட்டாக எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த கிச்சனை செய்தெடுத்திருந்தேன். ஒவ்வொரு ஆர்டர்ஸையுமே இன்ட்ரெஸ்டாகவும் பர்ஃபெக்டாகவும் செய்கிறதுக்கு இந்த மாதிரி கிச்சன் செட்டப் செஞ்சது எனக்கு நல்ல ஹெல்ப் பண்ணுதான்னு சொல்லணும். எங்களோட மருதம் கேக்கரை ஸ்டார்ட் பண்ணி 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு. எங்களோட கேக் ஜேர்னி ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி ஒன்று தான். அது மட்டும் இல்லை, ஃபஸ்ட்டுக்கு கேக் லோகோ செய்தது முதல் சோஷியல் மீடியாவில் பேஜ் திறக்கும் வரை உள்ள மெமோரிஸ் எல்லாமே மறக்க முடியாத நினைவுகள். இன்ஷா அல்லாஹ் அப்கமிங் வீடியோ ஒன்றில் எங்களோட மருதம் கேக்கரி ஸ்டார்டிங் ஸ்டோரி, எங்களோட 5 இயர்ஸ் ஜேர்னி, எங்களோட அனுபவங்கள் எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணுவோம். இப்போ வீடியோவில் பார்க்குற கேக் ஃப்ரைடே ஈவினிங் ஆர்டருக்கு கொடுத்திருந்தோம். தென் சாட்டர்டே வெளியில் அவுட்டிங் போகிற ஐடியா ஒன்று இருந்ததால் ஃப்ரைடே நைட்டே அதுக்குரிய வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ லாஸ்ட்டாக A லெவலில் 3A 2AB எடுத்த 2 பேரை கங்க்ராட்ச் பண்ணி 2 ஆர்டர்ஸும் வைல்ட் அனிமல்ஸ் தீமில் இன்னொரு கேக் ஆர்டரும் வந்துருந்துச்சு. ஸோ 3யுமே சாட்டர்டே மார்னிங் டெலிவரி பண்ணக்கூடிய மாதிரி எங்களோட ஒர்க்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிருந்தேன். தென் எல்லாமே ஃபினிஷ்ட் பண்ணிவிட்டு மார்னிங் ஒரு 9 மாதிரி வெளியே போகிறதுக்காக வெளியாகிட்டேன். எங்களுக்கு கூடவே எந்த பிரதரும் வந்திருந்தார். அடுத்தது நிறைய பேர் எங்களோட வீடியோ எல்லாமே பார்க்குறவங்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூவாக அவங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை தந்துக்கிட்டே இருங்க. உண்மையாகவே இப்போ இருக்கிற இந்த சீசன் வீட்டுக்குள்ளே இருக்கவே இல்லாமல் இருக்குது. அந்த அளவு ஹீட்டாகவும் புழுக்கமாகவும் இருக்குது. ஸோ எங்கேயாவது காற்றோட்டமாக இருக்கிற இடத்த தான் தேடி போகணும். அந்த வகையில் எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸுக்காக நாங்கள் எங்களோட ட்ராவல் டைரியில் இருக்கிற அடுத்த பிளேஸ் ஒன்று தான் சூஸ் பண்ணியிருந்தோம். அதுதான் வாகனேரி என்று சொல்கிற அழகான இடம். இது ஈஸ்டர்னில் இருக்கிறவங்க வண்டியில் போய் வரக்கூடிய மாதிரி இயற்கையாக அமைஞ்சிருக்கிற ஒரு இடம். இங்கே போகிறதுக்கு ஈஸியான லொக்கேஷன் சொல்லணுமுன்னா, ஓட்டமாவடி பெரிய பாலம் முடிஞ்சோன்னே இருக்கிற ரோட்டால் ஸ்ட்ரைட்டாகவே போனோம்னு சொன்னால் கொஞ்சம் தூரம் போனது பிறகு இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரி ஜங்ஷன் ஒன்று வரும். இதில் ஸ்ட்ரைட்டாகவே வாகனேரி ரோட்டால் போனோம்னா இந்த அழகான பிளேஸுக்கு போயிடலாம். இந்த வாகனேரிக்கு போகிற வழி சொல்லவே தேவையில்லை, பார்த்தாலே விளங்கியிருக்கும். அவ்வளோ நேச்சராக 2 பக்கம் வயல் காட்சிகளோட அழகாகவே இருந்தது. ஸ்பெஷலாக மிச்ச நாளைக்கு பிறகு இந்த மாட்டு வண்டியை பார்த்துருந்தோம். பொதுவாக கிராமப்புறங்களில் இந்த மாதிரி மாட்டு வண்டிகள் இருக்கும். எங்கள் ஏரியாவில் இப்போ பெருசாக இல்லை. அதால் ஜுலேபிப்புக்கெல்லாம் புதுசாக இருந்துச்சு. அவர் கார்ட்டூனில் பார்க்குற கட வண்டி வருகுதுன்ற மாட்டு வண்டி சோங்க படிச்சுக்கிட்டு அந்த மாட்டு வண்டியை ரசிச்சுட்டு வந்தார். ஃபைனலாக நாங்கள் தேடி போயிருந்த வாகனேரிக்கு போய் சேர்ந்துட்டோம். வாகனேரி என்று சொல்கிற இந்த குளம் ரொம்பவுமே பெரிய குளம். அதாவது கண்ணு கட்டின தூரம் வரையுமே தண்ணி தான் விளங்குது. ஒரு சைட் ஃபுல்லாக காடு, மற்ற பக்கம் ஃபுல்லாக இந்த குளமும் இருக்குது. தென் இடத்த குளிக்கிறதுக்கு ரொம்பவுமே பாசிபிளான இடம் என்று சொல்கிறாங்க. ரோட்டோரத்தோடு சேர்ந்த ஸ்விம்மிங் பூல் என்று தான் இதை நான் சொல்லுவேன். பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது. நாங்கள் தேடி வந்த மெயின் பொட் இதுதான். அதாவது இந்த இடம் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரி தண்ணிக்குள்ள நிறைய மரத்தோட அவ்வளோ அழகான இடம் உண்டு. நம்ம போய் சமைச்சு சாப்பிட்றதுக்கெல்லாம் சூட்டபிளான பிளேஸ். ஃபேமிலி கெதரிங், ஃப்ரெண்ட்ஸ் கெதரிங்க்கு எல்லாம் அந்த மாதிரி பிளேஸ் உண்டு. நார்மலாகவே இந்த மாதிரி இயற்கை சூழ்ந்த இடங்களில் என்னத்தை சாப்பிட்டாலுமே டேஸ்டியாக தானே இருக்கும். அதுலேயும் எல்லாரும் ஃபன்னாக என்ஜாய் பண்ணிட்டு விளையாடிட்டு குளிச்சுட்டு சமைச்சு சாப்பிட்றதெல்லாம் சொல்லவே தேவையில்லை. வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்கும். அதே நம்மளோட ஸ்பெஷலாக ஃபோட்டோ ஷூட்டுக்கு சட்டப்படி பிளேஸ். மெயினாக நம்மளுக்கு அதானே தேவை. நம்மளோட இஷ்டனுக்குள்ள இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கிறத நினைக்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இன்னும் ஒரு ஸ்பெஷல் என்னன்னு சொன்னால், இந்த மாதிரி நேச்சராக அமைஞ்சிருக்கிற இடங்களுக்கு எல்லாம் டிக்கெட் என்ட்ரன்ஸ் அப்படி என்று எதுவுமே இல்லை. நம்ம விரும்பின மாதிரி போய் நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு வரையலும்.
எனக்கு என்ன இதுக்குள்ள போகும்போது ஒரு அழகான மரத்தோப்புக்குள்ள போற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. நிறைய மரங்களால சூழப்பட்டு நல்ல நிழலா அழகான குளிர்ந்த காற்றோட பார்க்குறவங்கள கவரக்கூடிய ஒரு அழகான இடம் தான் இது. இதை பார்க்கும்போது மைண்டுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. புழுக்கமா ஹீட் அடிக்குதுன்னு போன எங்களுக்கு இந்த மாதிரி குளிர்ந்த அழகான காற்று இடைவிடாம அடிச்சுக்கிட்டே இருந்தது. எப்படி இருந்ததுன்னு சொல்ல வார்த்தையே இல்லை. எங்களுக்கு என்ன இடத்த விட்டு போக மனமே இல்லை. இந்த மரத்துக்குள்ள இருக்கிற தண்ணி வந்து நம்ம நடந்து போற தூரம் வரையுமே ஆழமில்லை. ஒரு குறிப்பிட்ட தூரம் வரையும் பயம் இல்லாம சின்னாக்களையும் விளையாட விடலாம். தண்ணியும் வந்து ஊத்தையா சுரியா அப்படியெல்லாம் இல்லை, நல்ல நீட்டாகவும் அழகாவும் இருக்குது. அடுத்தது மெஹக்குக்கு வந்து தண்ணியை கண்டா அவ்வளோ சந்தோஷம். இதுல இறங்குறதுக்கு அவ்வளோ பாடுபட்டா. ஜுலேபிப்பம் வந்து மரத்துல ஏறி தண்ணிக்குள்ள பாஞ்சு விளையாடினார். மரத்துல இருக்கிற விழுதில ஊஞ்சல் ஆடிட்டு அவ்வளோ சந்தோஷமா என்ஜாய் பண்ணினாங்க. போனத்திலிருந்தே ஜுலேபி மீன் பிடிக்கணும்னு சொல்லிட்டே இருந்தார். அதுக்கேற்ற மாதிரி டடாவும் மகனும் வீட்டிலிருந்து போகும்போதே தூண்டிலெல்லாம் ரெடி பண்ணித்தான் கொண்டு போயிருந்தாங்க. ஸோ பக்கத்தில் இருக்க வாகனேரி பொத்தான ரோட்டுக்கும் மீன் பிடிக்கிறதுக்காக போயிருந்தோம். இந்த வாகனேரி பொத்தான ரோட்டுமே உண்மையிலேயே அவ்வளவு அழகு. ஒரு பக்கம் ஃபுல்லா குளம், மற்ற பக்கம் ஃபுல்லா காடு, நடுவால ரோட்டோட 2 சைட்டுமே ஒரே இடைவெளியில அடுக்கி வச்ச மாதிரி பனை மரங்கள். இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லான நேச்சரோட இந்த ரோட்டால பயணம் போறதுமே வந்து மனதுக்கு அவ்வளோ ரிலாக்ஸ்டா இருந்தது. இயற்கையை ரசிச்சுட்டு போற பயணங்கள் எப்பவுமே அழகுதான். அடுத்தது வந்து இந்த வாகனேரி குளத்தில் இருந்து தான் வாழைச்சேனையில் இருக்கிற பேப்பர் ஃபேக்டரிக்கும் தண்ணி போகுதாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வாகனேரி பொத்தானியில் வாழ்கிற மக்களோட பிரதான வாழ்வாதாரமும் வந்து மீன்பிடி தான். எங்களோட மாமோட பிள்ளைகள் வந்து ஓட்டமாவடியில் இருக்காங்க. அவங்களும் கூட வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு கூடுதலான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருந்துச்சு. அவங்க கூட வந்ததும் எங்களுக்கும் ஹெல்ப்பாகவே இருந்தது. ஒரு மாதிரியாக எங்களோட மீனவர்களும் ஒரு இடத்த செலக்ட் பண்ணி மீன் பிடிக்கிறதுக்கு களத்தில் இறங்கிட்டாங்க. பரவாயில்ல, தூண்டில் போட்ட உடனேயே சின்ன உழுவ மீன் ஒன்று பிடிச்சிட்டாங்க. ஜுலேபி புகன்னா சந்தோஷம் தாங்கவே இல்லை. அவர் சின்ன வயசுல இருந்தே சரியான மீன் பிரியர். எந்த அளவுக்குன்னு சொன்னால் குறிப்பிட்ட லாஸ்ட் இயர் வரையுமே அவரோட டொய்ஸாக இருக்கட்டும், விருப்பமான சாப்பாடாக இருக்கட்டும், அவர் விரும்பி பார்க்குற கார்ட்டூன் இருக்கட்டும், எல்லாமே ஃபிஷ் சம்மந்தமானதாக தான் இருக்கும். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் அவரோட செகண்ட் பர்த்டேக்கும் ஃபிஷ் கேக் தான் வேணுமென்று சொல்லி ஃபிஷ் தீமில் தான் கேக்கும் செய்து கொடுத்தோம். அந்த அளவுக்கு மீன் பிரியர். இப்போ ஸ்கூலுக்கு போகிற வேறு வேறு விளையாட்டுகள் என்று கொஞ்சம் ஃபிஷ் அடிக்ஷன் குறைஞ்சிட்டு இப்போ மிச்ச நாளைக்கு பிறகு ஃபிஷ்ஷிங்ன்றதால ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தார். அதில் ஃபன் என்னென்னா பிடிப்பட்ட எல்லா மீனுமே குட்டி குட்டி மீன் இருந்தாலும் அது எல்லாமே வேணுமென்று சொல்லி எடுத்து வச்சுக்கிட்டார். லைட்டாக மழை இருட்டி மழையும் பெஞ்சிட்டு வந்த வேலையை முடிக்கணுமே என்று சொல்லி ஃபிஷ்ஷிங்கை முடிச்சுட்டு நம்மளோட நேச்சர் ஸ்விம்மிங் பூலுக்கு தான் போயிருந்தோம். சின்னாக்கள் அடம் பிடிச்சே எப்படியாவது சாதிச்சிடுவாங்க. ஜுலேபிப்பும் ஒரு மாதிரியா டடாக்கிட்ட அந்த மீனை எல்லாம் அழகா பேக்கில் போட்டு தர சொல்லி எடுத்துக்கிட்டார். மலையில குளிக்கிறதே அவ்வளோ நல்லா இருக்கும். அதுலேயும் மலையோட இந்த மாதிரி நேச்சரா ஸ்விம்மிங் பூல் மாதிரி அமைஞ்சிருக்கிற குளத்தில் குளிக்கிறது சொல்லவே தேவையில்லை. குளிக்கிறவங்களுக்கும் அவ்வளோ சந்தோஷம், பார்க்குற எங்களுக்குமே அழகான காட்சி. என்ன கேட்டால் இயற்கைக்கு இன்னும் பேர் அழகுதான். இந்த மாதிரி அழகான இயற்கை காட்சிகளை பார்த்தாலே போதும், என்ன மைண்டில் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் எல்லாமே மறந்து ஒரு ரீஃப்ரெஷ் ஆகிடலாம். அடுத்தது இந்த குளம் வந்து மழைக்காலங்களில் நீர்மட்டம் கூடக்குள்ள வான் கதவுகள் எல்லாம் திறந்தால் இப்படி ஒரு ரோட்டால பரவி வந்து மற்ற சைட்டால ஒரு சின்ன வாட்டர்ஃபால் மாதிரி வழியுமாம். அந்த அந்த வாட்டர்ஃபாலில் குளிக்கிறதும் அவ்வளோ அழகாக இருக்குமாம். எங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் இந்த டைமில் கிடைக்காம போயிட்டு, உண்மையை சொல்ல போனால் எங்களுக்குமே நம்ம ஈஸ்டர்னில் பக்கத்தில் போன ஃபீலிங்கே இல்லை. எங்கேயோ தூரத்தில் லாங் ட்ரிப் போய் டிஃப்ரெண்டான ஒரு பிளேஸில் என்ஜாய் பண்ணின மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருந்தது. இந்த அழகான மலை கிளைமேட்
கிளைமேட்டில் இந்த குளத்து தண்ணியில் மெல்லிய சூட்டோட குளிக்கிறதுக்கு நல்லா இருக்கேன்னு சொல்லி நிறைய நேரமாக குளிச்சுட்டு இருந்தாங்க. எல்லாம் முடிச்சிட்டு ஈவினிங் ஒரு 5 அப்படித்தான் இங்கேருந்து வெளியாகினோம். நாங்க போகும்போது ஜங்ஷன்ல லொகேஷன் ஒன்று காட்டியிருந்தோம். அதில இருக்கிற சந்தியாறு என்று சொல்ற அணைக்கட்ட பார்த்துட்டே போவோம் என்று சொல்லி போயிருந்தோம். அந்த சந்தியாறு போற வேயும் வந்து அவ்வளவு அழகா இருந்தது. மனதுக்கு இதமான இயற்கை காட்சிகளோட அமைஞ்சிருந்த ஒரு அழகான ஏரியா இது. இந்த இடம் ஃபெமிலியா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண உண்மைக்குமே சூப்பர் பிளேஸ். நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த வாகனேரியையும் உங்களோட ட்ராவல் டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் இந்த வீடியோ என்ன மாதிரி இருந்தது உங்களோட கமெண்ட்ஸ்களை எங்களோட ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் எப்பவும் போல உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை கண்டினியூவாக தந்துகிட்டே இருங்க. நீங்கள் எங்களுக்கு தர சப்போர்ட் தான் நீங்கள் அடுத்தடுத்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து அப்டேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்குது. தென் இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து உங்களோட சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தந்துகிட்டே இருங்க. தென் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணும் வரை டேக் கேர், ஹேவ் அ நைஸ் டே.